Hi everyone, this is Arul from Tangamuthu IAS Academy. நம்ம அகாடமில இருந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து TNPSC AE சிவில் இன்ஜினியரிங்கான 2026க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த டெஸ்ட்ல 3 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் நம்ம கொடுத்தாச்சு. இது 3வது டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்தரா இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா வந்து அந்த 2 வீடியோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதுக்கப்புறம் 2 டெஸ்ட்டுக்கான வீடியோவும் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசெண்டா ஜாயின் பண்றீங்க. எல்லாரும் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து சார் வந்து கொஸ்டின் பேப்பர் எங்க பார்க்கணும், வாட்ஸ்அப் குரூப்ல நார்மலா இப்போ ஆட் பண்ணோம்னா ப்ரீவியஸா இருக்கிற கண்டென்ட் இருக்காது, உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல தங்கமுத்து IAS அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்ல ஃபர்தரா 2 கொஸ்டின் பேப்பர் வித்தவுட் ஆன்சர் வித் ஆன்சர் ரெண்டுமே தனித்தனியா இருக்கும். அது நீங்க ஃபர்தரா பார்த்துட்டு இந்த டிஸ்கஷன் பார்த்துட்டு 3rd டெஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் பார்த்தா போதுமானா தாராளமா போதும்பா. ஒரு டாபிக் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்குற கொஸ்டின்ஸ் தான் வரணும் அப்படின்னா யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து நம்மளால மேஜரா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியுது. 25 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல மேக்ஸிமம் 20 கொஸ்டின் மேல அப்படின்னா நம்ம தரவா படிச்சிருக்கோம். அதுல 1 or 2 கேர்லெஸ் மிஸ்டேக் தான் விட்டுருக்கோம். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும், அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அதனால ப்ராப்பரா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, அதுக்கான டிஸ்கஷன் பாருங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா ரெகுலரா வரும்பா. ஓகேப்பா, டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷனுக்குள்ள போலாம். இன்னைக்கு 3rd டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன். இது வந்து டாபிக் என்ன ஆச்சுன்னா எப்பயுமே ஒரு டெஸ்ட் ஆரம்பிக்கும்போது என்ன இருக்கும், முன்னாடி வேர் டு ஸ்டடி என்ன டாபிக் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும், எம்சன் அண்ட் அக்ரிகேட் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். 25 கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், according to IS 383 the maximum size of coarse aggregate for the most structural concrete works is generally, அதாவது என்ன அக்ரிகேட் சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து காங்கிரீட் ஒர்க்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா 20 mm அக்ரிகேட். 20 mm அக்ரிகேட் தான் என்ன பண்ணுவாங்க மோஸ்டா வந்து காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே இது வந்து ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபவுண்டேஷன் ஒர்க்கு, அப்பார்ட்மெண்ட் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 40 mm அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா RCC காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் பீம் காலம் இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க 20 mm அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. நார்மலா ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சர் ரெயின்ஃபோர்ஸ்டு ப்ரீகாஸ்ட் காங்கிரீட்லாம் என்ன பண்ணுவாங்க 10 mm அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க. இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த அக்ரிகேட் என்ன சைஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நார்மலா மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணது 20 mm அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க. Second question, aggregates that are roughly cubical in shape and have the least surface area for a given volume as a terms. அதாவது அக்ரிகேட் வந்து ரஃபா வந்து கியூபிக்கல் சேஃப் ஆகும், அதுக்கு தான் லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கிவன் வால்யூம் அந்த இதில் இருந்துச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ரவுண்டட் அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. ரவுண்டட் அக்ரிகேட்னா எப்படி இருக்கும், நார்மலா அக்ரிகேட் இருக்கு, ரவுண்டடா அக்ரிகேட் இருக்கு, இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் அண்ட் ரிவர் ஓரமா இருக்கிறதா வந்து ரவுண்டட் அக்ரிகேட் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இர்ரெகுலர், நார்மலா அக்ரிகேட்ல 4 பேட்டர்ன் தான் பிரிச்சிருக்காங்க. ரவுண்டட் அக்ரிகேட், இர்ரெகுலர் அக்ரிகேட், ஆங்குலர் அக்ரிகேட், ஃபிளாகி அக்ரிகேட், இந்த 4 தான். இந்த ரவுண்டட் அக்ரிகேட் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ்ல இருந்து வர்றது அந்த மாதிரி வச்சுக்கலாம். மழை தண்ணியில இல்லாட்டா வந்து ஆற்றோரங்களை அடிச்சுட்டு வரதான் சொல்லுவாங்க ரவுண்டட் அக்ரிகேட் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து இர்ரெகுலர் அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆனது, ரவுண்டட் இருக்கும், கியூபிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆங்குலர் இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆனது. அது ஆங்குலர் அக்ரிகேட் அப்படின்னா அதோட இப்படி இருக்கும், ஒன்னொன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும், அதான் ஆங்குலர் அக்ரிகேட் சொல்லுவாங்க. இதெல்லாமே என்னது மெயினா இருக்கிறது. ரவுண்டட் அக்ரிகேட்டை பொறுத்தளவு ஒர்க்கபிலிட்டி என்ன இருக்கும், ஒர்க்கபிலிட்டி அதிகமா இருக்கும், ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். ஏன் ஒர்க்கபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, இது நார்மலா ரவுண்டட் அக்ரிகேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து காமனா வந்து ஒர்க்கபிலிட்டி அதிகமா இருக்கும், ஸ்ட்ரென்த் வந்து ஏன் கம்மியா இருக்கும்னா இன்டர்லாக்கிங் என்ன ஒன்னு பைண்ட் பண்ணும் போது என்ன ஆகும் இன்டர்லாக் ஆகாது. ரவுண்டட் இருக்கும், இங்கேயும் ரவுண்டு இங்கேயும் ரவுண்டு, அப்போ வந்து ஈஸியா வந்து ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது ஆங்குலரை கம்பேர் பண்ணும்போது. அது ஆங்குலர் அக்ரிகேட்னா நார்மலா ஆங்குலர் இப்படி இருக்கு, அப்போ இது ஒரு ஆங்குலர் அக்ரிகேட், இது ஒரு ஆங்குலர், அப்போ ஒன்னு இன்டர்லாக்கிங் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ஒர்க்கபிலிட்டி கம்மியா இருக்கும், ஒர்க்கபிலிட்டி கம்மியா இருக்கும், இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்.
ரவுண்டட் அக்ரிகேட்னா ஒர்க்கபிலிட்டி அதிகமா இருக்கும், ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். ஓகேவா? அது இது ஆங்குலர் அக்ரிகேட் இருந்துச்சுன்னா ஒர்க்கபிலிட்டி கம்மியாகும், ஸ்ட்ரென்த் அதிகமாகவும் இருக்கும். ஏன் ஒர்க்கபிலிட்டி கம்மியாகுது இருந்துச்சுன்னா அது வந்து நடக்கும் போது செய்யும் போது வியரிங் அண்ட் டியரிங்னால ஆகும், ஒர்க்கபிலிட்டி கம்மியாகும். ஸ்ட்ரென்த் ஏன் அதிகமா இருக்குன்னு ஆங்குலர் அப்படின்னா என்னது, இன்டர்லாக்கிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும், அதனால என்னது ஒர்க்கபிலிட்டி அதிகமா இருக்கு. Third question, an aggregate is considered a flaggy. Flaggy aggregate consider பண்ணனும்னா அதோட least dimension is less than the times of mean dimension. என்ன क्वेश्चन அப்படினா ஒரு flaggy aggregate அப்படினா அதோட least dimension வந்து is less than times of mean dimension. mean dimension ஆவரேஜ் டைமென்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வேற என்ன இல்லை, 0.6 அல்லது 3/5 டைம்ஸ், 3/5 டைம்ஸ் சொல்லலாம். இது என்ன மீனிங் அப்படின்னா லீஸ்ட் டைமென்ஷன் வேற இல்லை. ஃபிளாகி அப்படிங்கிறது ஒரு ஃபைன்னா இதுவுமே இரகுலர் சேஃபாக இருக்கும். இரகுலர் சேஃப்னா ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான சேஃப்ல இருக்குப்பா, இப்படி வச்சுக்கலாமா. லீஸ்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது இதுல இருக்கிற ரொம்ப கம்மியான டைமென்ஷன். இந்த டைமென்ஷன் ஆனது எவ்வளோ டைம்ஸ் லெஸ் தானா இருக்கணும் அப்படின்னா 0.6 டைம்ஸ் அல்லது 3/5 3/5 டைம்ஸ் வந்து மீன் டைமென்ஷன். மற்ற எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜ் வருமா, அதை விட இது வந்து 0.6 டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஆன்சர் பி. Fourth question, the aggregate crushing value provide a relative measures of resistance to crushing under கிரஷிங் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான். அப்ப கிராஜுவலி அப்ளைடா கம்ப்ரசிவ் லோட் அப்படிங்கிறது ஆன்சர். அதே சடன் இம்பாக்ட் லோட் அப்படின்னா இம்பாக்ட் லோட்னா என்ன, டஃப்னஸ். இம்பாக்ட் லோட் எதுக்கு, டஃப்னஸ்க்கு. அது ரிப்பீட் சைக்கிளிங் லோட் அப்படின்னா ஒரு டியூரேஷன்ல ஒரு டைம் இன்டர்வல்ல ரிப்பீட்டா வந்து கொடுக்கறதானது ரிப்பீட் சைக்கிளிங் லோட் சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்ரேசிவ் வியர் அப்படின்னா நார்மலா அது வியர் அண்ட் டியர் கால்குலேட் பண்றதுக்காக, சர்ஃபேஸ் ஏரியால வியர் அண்ட் டியர் கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. லாஸ்ட் டிஸ்கஷன்ல பார்த்தோம் ஹார்னஸ்க்கு என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க, மோ ஸ்கேல்னு பார்த்துருந்தோமா. அதோட ஃபர்ஸ்ட் மோ ஸ்கேலோட லிமிட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மோ ஸ்கேல் லிமிட் நம்ம பார்த்துருந்தோம், இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு. அதோட ஃபர்ஸ்ட் லிமிட் ரொம்ப சாஃப்டஸ்ட் அப்படின்னா அது என்ன, அது பேரு. ரொம்ப ஹார்டஸ்ட் மோ ஸ்கேல்லே வந்து டாப்பஸ்ட் ரேஷியோ என்ன, ரேஞ்சிலே ஹையஸ்ட் ரேஞ்ச் என்ன, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மோ ஸ்கேல்னு பார்த்தோம். மோ ஸ்கேல் அப்படிங்கிறது ஹார்ட்னஸோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சாஃபஸ்ட் 10 சொல்லிட்டேன். 10 அப்படின்னா ஹார்டஸ்ட்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன மெட்டீரியல், 10 என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபிஃப்த், to determine the toughness of aggregate, which of the following test is conducted? டஃப்னஸ்னா இது இம்பாக்ட் லோட் தான். அதுக்கு அடுத்து கிரஷிங்னா வந்து சிடிஎம், கம்ப்ரசிவ் டெஸ்டிங் மிஷின், கம்ப்ரசிவ் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ரேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஹார்னஸ்க்கு, அப்ரேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஹார்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது டியூரபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, டியூரபிலிட்டி கண்டுபிடிக்கிறதா சவுண்ட்னஸ் டெஸ்ட். நார்மலா சவுண்ட்னஸ் அப்படின்னாலே வேற எதுவுமே இல்லப்பா. சவுண்ட்னஸ் அப்படின்னா வால்யூம் சேஞ்ச், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட்னஸ் அப்படிங்கிறது வால்யூம் சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது ஃப்ரீசிங் அண்ட் தாயிங். ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் என்ன, ஃப்ரீசிங் ஆனது சுருங்குது, தாயிங்னா வெளியேறது. ஃப்ரீசிங் அண்ட் தாயிங்னா சுருங்கும் போது என்ன ஆகும், ஒரு நார்மலா வருதுக்கு இப்போ சுருங்குச்சு அப்படின்னா அது வால்யூம் சேஞ்ச் ஆகும். இப்போ சவுண்ட்னஸ் அப்படின்னாலே வால்யூம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. Sixth question, the Los Angeles abrasion test is used to evaluate the resistance of aggregates against Los Angeles abrasion test அப்படிங்கிறது எதுக்காக, வியர் அண்ட் டியர் ஆஃப் சர்ஃபேஸ் அட்ராக்ஷன். அதாவது வியர் அண்ட் டியருக்கு ஹார்னஸ், அதாவது சர்ஃபேஸ்ல உள்ள ஹார்னஸ் எவ்வளவு வியர் அண்ட் டியர் ஆகுது அப்படின்னு கால்குலேட் தான் என்ன பண்ணுவாங்க. இது கிரஷிங் அப்படிங்கிறது நார்மலா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இம்பாக்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னது, டஃப்னஸ். ஹார்னஸுக்கும் டஃப்னஸ்க்கு என்னப்பா டிஃபரன்ஸ்? ஹார்னஸ்னா என்ன, டஃப்னஸ்னா என்ன? ஹார்னஸ்னா அது எவ்வளவு கடினத்தன்மை இருக்கு அப்படின்னு பாக்குறது, எவ்வளவு கடினத்தன்மை இருக்குன்னு பாக்குறது. அதே டஃப்னஸ் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, அது கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அடிச்சோம் சொன்னா அது பிரேக் ஆகும். அப்ப பிரேக் ஆகிற பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த பிரேக் ஆகிற பாயிண்ட் தான் வந்து அதோட டஃப்னஸ் அப்படிவாங்க. நீ எவ்வளவு டஃப் கொடுக்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அதுக்கு மீனிங்.
7th question. The soundness test of aggregates is conducted to find out the resistance against. அதில் நாமே பார்த்தோம்ல soundness test என்ன வால்யூம் சேஞ்ச், அதாவது வியரிங் ஆக்ஷன் ஆஃப் வால்யூம் சேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கிரஷிங்னா கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த், இம்பாக்ட்னா டஃப்னஸ், அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக ஹார்ட்னஸ்க்காக தான். இது எல்லாமே அகைன் எதுக்கு வருது அப்படின்னா டெஸ்டர்ஸ்ல இருந்து கம்பல்சரி என்னதுப்பா ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால டெஸ்டர்ஸ் எந்த விதமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ் மாற்றி இருக்கும். 8th question. அல்கலி அக்ரிகேட் ரியாக்ஷன் AAR அப்படின்னா அல்கலி அக்ரிகேட் ரியாக்ஷன் இன் காங்கிரீட் அக்கர்ஸ் primarily when the aggregates contain. அதாவது இதுல வந்து என்ன வந்து அக்ரிகேட் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா ரியாக்டிவ் சிலிக்கா. இது வேற எதுவுமே இல்லை, நார்மலா அக்ரிகேட் இருக்குப்பா, அக்ரிகேட் இருக்கு, அதோட அல்கலி சேரும் போது தான் என்ன ஆகுது, கிராக் வந்து ஃபார்ம் ஆகுது. காங்கிரீட்ல கிராக் ஃபார்ம் ஆகுது. இந்த காங்கிரீட்ல காமனாவே வந்து பிரைமரி ஏஜெண்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சிலிக்கா வந்து இருக்கும். இந்த சிலிக்கா என்வாரன்மெண்ட்னால ஹீட் ஆகுறது, இந்த என்வாரன்மெண்ட் சிச்சுவேஷனா என்ன ஆகும்னா அல்கலியா வந்து மாறும். புரியுதா? இந்த அக்ரிகேட்ல உள்ள சிலிக்கா தான் என்னது அதுல உள்ளதோ அல்கலியா ஆகும். எப்படி அப்படின்னு சொன்னா அந்த காங்கிரீட்ல அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குமா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அல்கலியா மாறும். இந்த அல்கலியும் அக்ரிகேட்டும் சேர்ந்து தான் என்ன ஆகுது, கிராக் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த கிராக்கை அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன அட்மிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னா ஃப்ளை ஆஷஸ், அந்த மாதிரி நார்மலா காங்கிரீட் அட்மிக்சர்ஸ் பார்ப்போம்ல, ஃப்ளை ஆஷஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த கிராக் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். நார்மலா யாருமே இல்லை. இந்த இதுக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். AARனா என்னன்னு கேட்கலாம். AARனா அல்கலி அக்ரிகேட் ரியாக்ஷன். அல்கலி அக்ரிகேட் ரியாக்ஷன் சிம்பிளானது. அக்ரிகேட்டோட அல்கலி சென்ஸ்னா கிராக் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த அல்கலி என்ன அப்படின்னா இந்த அக்ரிகேட்ல உள்ள மினரல் தான் வந்து என்னது சிலிக்கா. இந்த சிலிக்கா வந்து காங்கிரீட்ல உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் என்ன ஆகுது, அல்கலியா மாறுது. இந்த அல்கலியும் அக்ரிகேட்டும் சேர்ந்தானது கிராக் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த கிராக்கை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நார்மலா டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவோம், அட்மிக்சர்ஸ் காங்கிரீட்ல ஆட் பண்ணுவோம். அது என்ன அட்மிக்சர்ஸ் அப்படின்னா ஃப்ளை ஆஷ் வந்து யூஸ் பண்ணலாம். லித்தியம் அதிகமா இருக்கிற அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம்பா. Ninth question. The fineness modulus FM of an aggregate is numerical index it the represent. நார்மலா ஃபைனஸ் மாடுலஸ் அப்படின்னாலே என்னதுப்பா, ஃபைனஸ் அப்படின்னா என்னது, அதோட ஃபைன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான். ஃபைனஸ் அப்படிங்கும்போது ஒரு கல் இருக்கு, அதோட ஃபைனஸ் அதிகமா இருக்கும். அப்ப வந்து சின்ன மண் எடுத்தோம்னா அதோட ஃபைனஸ் கம்மியா இருக்கும். ஃபைனஸ்னால என்ன அப்படின்னா கம்மியாவது கூடாது. ஆவரேஜ் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. ஃபைனஸ் மாடுலஸ் அப்படின்னாலே ஆவரேஜ் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஃபைனஸ் மாடுலஸோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா 1 to 10. ஃபைனஸ் மாடுலஸோட ரேஞ்ச் வந்து 1 to 10. நார்மலா 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். இது வந்து 150 மைக்ரான், 300 மைக்ரான், 600 மைக்ரான், 1.18 mm, 2.36 mm, 4.75 mm, இங்க வந்து 10 mm, 20 mm, 40 mm, லாஸ்டா வந்து 80 mm. இது ஸ்கேல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? இது ஃபுல்லா தான் என்னது நார்மலா ஃபைனஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது. அது ஸ்கேல் வந்து ரேஞ்ச் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஃபைனஸ் கூட ஐ மீன் அக்ரிகேட் சைஸ் கூட ஃபைனஸ் வந்து அதிகமாகும். அதாவது 80 mm ராக் அப்படின்னா என்னது, அதோட ஃபைனஸ் வந்து 10 ஸ்கேல் சொல்றாங்க. அது 150 mm மைக்ரான் அப்படின்னா அதோட ஃபைனஸ் 1 சொல்றாங்களா. அப்போ வந்து சைஸ் கூட ஃபைனஸ் வந்து கூடும். இது கூற்று காரணத்துல கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் அசோசியேஷன் வந்து கண்டிப்பா கேட்கலாம்பா. Tenth question. The moisture content is in an aggregate that is held within the internal pores while the surface is dry is called. வேற எதுவுமே இல்லை, கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் இது. The moisture content is an aggregate. இப்போ வந்து ஒரு அக்ரிகேட் இருக்குப்பா. இந்த அக்ரிகேட்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது உள்ள போர்ஸ் வழியா போறது. 2 அக்ரிகேட் இருக்குன்னா 2 அக்ரிகேட் கடையில ஃபுல்லாவே சாயில் இருக்கு, பூமியில சாயில் இருக்கு. அது உள்ள அக்ரிகேட் இருக்குன்னா இந்த இதெல்லாம் வந்து வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கலாமா, மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இருக்கு.
இப்போ மாய்ஸ்டர் கண்டென்ட்னா இதுல வந்து போர்ஸ் வழியா மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கு. ஆனா அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கு? அதோட சர்ஃபேஸ் வந்து ட்ரையா இருக்கு. அப்படின்னு என்னது? தண்ணி வந்து உறிஞ்சிருச்சு. அப்போ தண்ணி உறிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மண் எவ்வளவு கெப்பாசிட்டி தாங்கும் அப்படிங்கிறதான மீனிங். மேல வந்து ட்ரை, மேலையும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் மாய்ஸ்டர்னு சொல்லலாம். மேல தண்ணி கிடையாது, தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா அது போர் சொல்லி என்ன ஆச்சு? அது ராக் சொல்லி போர் சொல்லியா அது உள் வாங்கிருச்சு. அப்ப உள் வாங்கிருச்சு அப்படின்னா சாயிலோட கெப்பாசிட்டி என்ன, மாய்ஸ்டர் கெப்பாசிட்டி என்ன, அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதா மீனிங். அதாவது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம 2 டைம்ஸ் ரீட் பண்ணாலே தெளிவா நமக்கு ஞாபகம் இருக்கும். 11th question. M-sand is produced by the systematic crushing of hard stone, usually granite, hard stone is granite basalt, using a which type of machinery to achieve a cubical shape. நார்மலா M-sand ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன, ஐ மீன் ராக் ஸ்டோன் இருக்குல்ல, ஹார்ட் ராக் ஸ்டோன்ல இருந்து M-sand ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன மிஷினரி யூஸ் பண்ணுவாங்க? அதான் வேற எதுவுமே இல்ல, வெர்டிகல் ஷாஃப்ட் இம்பாக்டர். வெர்டிகல் ஷாஃப்ட் இம்பாக்டர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மலா ஹார்ட் ஸ்டோன்ல இருந்து எம் ஸ்டோனா மாத்துறதுக்காக யூஸ் பண்றது வெர்டிகல் ஷாஃப்ட் இம்பாக்டர். ஜா கிரஷர் அப்படிங்கிறது பிரைமரி கிரஷர். இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம். ஜா கிரஷர்னா என்ன, இல்லைன்னா பிரைமரி கிரஷர் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷனுமே கொடுக்கலாம். என்னது? ஜா கிரஷர் அப்படிங்கிறது பிரைமரி கிரஷர், அது கோன் கிரஷர் அப்படிங்கிறது செகண்டரி கிரஷர். இதெல்லாம் கிளாஸ்க்குள்ள போகும்போது இன்னும் தெளிவாகவே பார்ப்போம்பா. செகண்டரி கிரஷர். 12th question. The raw material of the manufacturing of high quality of M-sand should be free from. அதாவது ஒரு சாண்ட் ஹை குவாலிட்டி ஆஃப் எம் சாண்ட் அப்படின்னா அது எதுவா இருக்கும், எது இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆஃப் எம் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மைக்கா அண்ட் கிளே மினரல்ஸ் வந்து இல்லாம இருக்கணும். நார்மலா எம் சாண்ட் அப்படின்னா எதுல இருந்து படிப்பாங்க, ராக்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ராக்கை ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து கிரஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நமக்கு எம் சாண்டா வந்து டெவலப் பண்ணுவாங்க. இந்த எம் சாண்ட் வந்து ஹை குவாலிட்டியான எம் சாண்ட் அப்படின்னா அது மைக்காவும் கிளே மினரலும் இல்லாம இருக்கும். இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஹை குவாலிட்டி ஆஃப் எம் சாண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நார்மலா எம் சாண்ட் என்ன பண்ணுவாங்க 75 மைக்ரான்ல சீவ் பண்ணுவாங்கப்பா. 75 மைக்ரான்ல சீவ் பண்ணுவாங்க. சீவ் பண்ணும் போது அதுல அந்த ஃபைன் மைக் இது 15% வரைக்கும் தான் ரீட்டர்ன் ஆகணும். 15% மேல என்ன பண்ணக்கூடாது, ரீட்டைன் ஆகக்கூடாது. 15% வரைக்கும் ரீட்டைன் ஆச்சு அப்படின்னா குட் அக்ரிகேட்னு சொல்லுவாங்க, குட் எம்சான் சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஆச்சு அப்படின்னா மிக்ஸ்டு எம்சான். 12% வரைக்கும் போச்சு அப்படின்னா மிக்ஸ்டு எம்சான் சொல்லுவாங்க. அது 3% இருந்துச்சு அப்படின்னா என்னது, பாசிங் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, நார்மலா வந்து நேச்சுரல் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஓகேவா? 13th question. The shape of the M-sand particles which typically influence the workability of the concrete. இதெல்லாமே நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொஸ்டின் என்ன அப்படின்னா இது ஒண்ணே தான். The shape of the M-sand particle. Shape of the M-sand particle அப்படின்னா angular to subangular இருக்கும். Shape of the M-sand எப்படி நமக்கு உருவாகுது, M-sand எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம், நார்மலா கிராவல் இருக்கு, அந்த அக்ரிகேட்டை வந்து கிரஷ் பண்ணி என்ன பண்றோம், M-sand மேனுஃபேக்சர் பண்றோம். அப்ப கிரஷிங் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து நார்மலா ரவுண்டடா நம்ம கிரஷ் பண்ண முடியுமா? அப்போ ஒரு இது இருக்குன்னா அது இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். நம்ம கிரஷ் பண்ணும் போது பல ஆங்கிள்ஸ்ல தான் வந்து கட் ஆகும். அப்ப ஆங்குலர் டு சப் ஆங்குலரா தான் மாறும் M-sand அப்படிங்கிறது காமனாவே. அது இது ரவுண்டட் அண்ட் ஸ்மூத் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. அந்த ரிவர்ஸ்ல வந்து ரிவர்ல அடிச்சுற மண் இருக்குல்ல, அதெல்லாம் ரிவர்ஸ் சொல்லுவாங்களா, எடுத்தா பொழுன்னு வரும். அதான் வந்து ரவுண்டட் அண்ட் ஸ்மூத்னு சொல்லுவாங்க. ஃபிளக்கி அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. அது நார்மலா வந்து சிப்சம், ஐ மீன் ஒரு இடத்துல வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்காக ரஃப்யூஸ் யூஸ் பண்ணுவாங்களா, அதான் வந்து ஃபிளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. Fourteenth question. For a standard plastering work, M-sand should be ideally belong to which grading zone as per IS 383. As per IS 383 படி M-sand அப்படிங்கிறது எந்த கிரேடிங் ஜோன் வந்து பிளாஸ்டிங் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிங் ஒர்க் அப்படின்னாலே ஜோன் 3 அல்லது ஜோன் 4 இதான் வந்து யூஸ் பண்ணுவாங்கப்பா. பிளாஸ்டிங் இன்டீரியர் பிளாஸ்டிங் அது எக்ஸ்டீரியர் ரெண்டுக்குமே என்ன பண்ணுவாங்க, கிரேட் ஜோனா 3 and 4 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜோன் 1 and 2 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் ஒர்க்கு அடுத்து காங்கிரீட் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் ஒர்க்கு காங்கிரீட் ஒர்க் என்ன பண்ணுவாங்க, ஜோன் 1 and 2 யூஸ் பண்ணுவாங்க. Fifteenth question. The presence of microfines in M-sand particles passing a 75 micron already last இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பார்த்தோம், is allowed up to what limit as per IS 383 2016 for unwashed M-sand. Unwashed M-sandல வந்து நார்மலா 75 மைக்ரான்ல M-sand வந்து எவ்வளவு வந்து பாஸ் ஆகணும் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் லிமிட் வந்து 15% பாஸ் ஆச்சுன்னா என்னது
அது குட் எம்ஸ்டோன் சொல்லுவாங்க. ஒரு 75 மைக்ரான் இருக்கிறோம், நார்மலா அதை கிளீன் பண்ணாத ஒரு எம்சாண்டை நம்ம போடுறோம்னா அதை சீவ் பண்ணும் போது எவ்வளவு இருக்கணும், 75 மைக்ரான்ல வந்து 15% வரைக்கும் அது பாஸ் ஆச்சு, அதுக்கு மேல வந்து ரிட்டன் ஆச்சு அது குட் எம்ஸ்டோன். 12% வரைக்கும் போச்சு அப்படின்னு சொன்னா அது மிக்ஸ்டு ஸ்டோன், மிக்ஸ்டு சாண்ட். அது இது 3% இருந்துச்சு அப்படின்னா அது நேச்சுரல் ஸ்டோன், நேச்சுரல் சாண்ட். ஓகேவா? Sixteenth question, which test is specifically used to detect the presence of harmful reactive clay in the fine fraction of M-sand? நார்மலா M-sandல என்ன இருக்கும், கிளே வந்து மினரல்ஸ் இருக்கலாம், கிளே மினரல்ஸ், அடுத்து மைக்கா இருக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் மைக்கா அண்ட் கிளே மினரல்ஸ் வந்து இருக்கலாம். அது 15% வரைக்கும் அது பாஸ் ஆச்சு 75 மைக்ரான் அப்படின்னா அது குட் எம்ஸ்டோன் சொல்லுவாங்க. அப்படியா? இந்த இதுல அந்த கிளே வந்து இருக்கா இல்லையான்னு ஃபைன் பண்றதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெத்திலின் ப்ளூ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெத்திலின் ப்ளூ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லம் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒர்க்கபிலிட்டிக்காக. இது ஒரு டைம் கேட்ட பிவிக்யூ கொஸ்டின் பா. ஒர்க்கபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் ஸ்லம் டெஸ்ட். சீவ் அனலைசிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது அக்ரிகேட்டோட சைஸ், அக்ரிகேட் வந்து ஃபைன் அக்ரிகேட்டா கோர்ஸ் அக்ரிகேட்டா அப்படின்னு ஃபைன் பண்ணுறது சீவ் அனலைசிஸ். சவுண்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது டியூரபிலிட்டி, டியூரபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதானது சவுண்டர் டெஸ்ட். இந்த ஸ்லம் டெஸ்ட்ங்கிறது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின். ஸ்லம் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஒர்க்கபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக. 17th கொஸ்டின், த பல்கிங் ஆஃப் M-sand occurs due to. ஒரு சாண்ட் இருக்கு, அது பல்க் ஆகுது காரணம் என்ன, அது தண்ணி ஊற்றினா அது பல்க் ஆகும், அதான் ரீசன், வேற எதுவுமே கிடையாது. ஃபார்மேஷன் ஆஃப் மாய்ஸ்சர் ஃபிலிம் த அரௌண்ட் த பார்ட்டிகல்ஸ். ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸை சுற்றி தண்ணி வந்து வாட்டர் கண்டென்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் இது எவ்வளோ ஆகும், பல்காக தெரியும், அதான் பல்கிங் ஆஃப் M-sand சொல்றாங்க, வேற எதுவுமே இல்லை. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா ஹீட்னால எக்ஸ்பாண்ட் ஆகுறது தெர்மல் எக்ஸ்பான்ஷன். 18th question, M-sand is considered superior to river sand in terms of chemical durability because it's free from. இது என்ன மீனிங் அப்படின்னா M-sand is அதாவது ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது M-sand எதுக்காக யூஸ் பண்றாங்க, டியூரபிலிட்டி கெமிக்கல் டியூரபிலிட்டி எதுல இருந்து எதுக்காக அதை கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா ரிவர் சாண்ட்ல வந்து அது மலையில இருந்து அடிச்சுட்டு வருது, ஆறு மலை அதுக்கப்புறம் வந்து கடல்ல கலக்குது அப்படிங்கும்போது எல்லா சைடும் அடிச்சுட்டு வருமா, அப்போ அடிச்சுட்டு வரும்போது மெரைன் செல்ஸ் குளோரைட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா காணப்படும். அதனால என்ன ஆகுது, இதை கம்பேர் பண்ணும்போது M-sand வந்து பெஸ்ட்டுங்க ஆகும். M-sand பொறுத்தவரை என்ன இருக்கு, கிளேவும் மைக்காவும் மேக்ஸிமம் இருக்கலாம், சரியா, இது மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனா இதுல வந்து அடிச்சுட்டு வரும்போது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதான் வந்து இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் வந்து மெரைன் செல்ஸ் அண்ட் குளோரைட்ஸ் சொல்றாங்க. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் M-sand ஜெனரலி 2.6ல இருந்து 2.8. நெக்ஸ்ட் டே பார்த்தோம் ஸ்டோனோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி கிரேட்டர் தென் 2.7 அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படியே படிச்சதை ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ணிடுங்க. M-sand ஸ்பெசிபிக் கிராவிட்டி 2.6ல இருந்து 2.8 பா, ஸ்டோனுக்கு கிரேட்டர் தென் 2.7. 20th question, the higher water demand in M-sand mixes is primarily attributed to. higher water demand வந்து M-sandல எதுக்கு அப்படின்னா இட்ஸ் a chemical composition கிடையாது, the angular structure and high surface area of microfines. இதான் மெயின் ரீசன். அது M-sand அப்படிங்கிறது angular structure to subangular structures தான் இருக்கலாம். அது வந்து higher surface area, அப்ப angular structures அப்படின்னா ஏரியா வந்து அதிகமா இருக்கும், மைக்ரோஃபைன்ஸ் இருக்கு, இந்த மைக்ரோஃபைன்ஸ் இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து இருக்கும், வாட்டர் டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாகும், அதான் வந்து இது ரீசன். ஆன்சர் பி. மைக்ரோஃபைன்ஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, மைக்கா அண்ட் கிளே மினரல்ஸ் இதுதான் மைக்ரோஃபைன்ஸ் சொல்றாங்க. அதோட பர்சன்டேஜ் பார்த்துலாமா, ஒரு இதுல வந்து M-sand வந்து குட் M-sand அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 75 மைக்ரான்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா குட் M-sand சொல்லுவாங்க, 15%. 12% பாஸ் ஆச்சு அப்படின்னா மிக்ஸ்டு சாண்ட்னு சொல்லுவாங்க. அதே 3% பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. 21, aggregate are classified into a fine aggregate is their size is dash and less. அதாவது நார்மலா அக்ரிகேட் வந்து 4.75 தான் நார்மல். இந்த 4.75 ஓட ஓட கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஃபைன் அக்ரிகேட். இந்த 4.75 ஓட அதிகமா இருந்துச்சுன்னா அது கோர்ஸ் அக்ரிகேட் சொல்லுவாங்க. இந்த சாயில் கிளாசிபிகேஷன்ல வரும்போது இன்னும் தெளிவாகவே இதை பார்ப்போம். இது நார்மலா 4.75 கம்மியா இருந்துச்சுன்னா ஃபைன் அக்ரிகேட்,
4.7 போட்டா இது கிரேட்டர் தென் கொடுத்தா என்னது அது கோர்ஸ் அக்ரிகேட். And aggregate is said to be flaggy. Already பார்த்ததுதான். Its least dimension thickness is less than. நார்மலானது. இந்த கொஸ்டின் எதுக்காக எடுத்தாச்சுன்னா கொஸ்டின் கேட்கறது ரெண்டு விதமா கேட்கலாம். இதே கொஸ்டின் தான். இப்போ ஏரியா வந்து இது கம்மியான ஏரியா தான். அப்போ கொஸ்டின்ஸ் எந்த விதமா கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது எடுத்திருந்தது. நார்மலா least dimension is less than of task times of mean dimension. இதான கொஸ்டின். இது எவ்வளவு 0.6 times அல்லது 3/5 times of mean dimension. mean dimension average dimension. ஆல்ரெடி பார்த்த டிஸ்கஷன் தான். அதாவது ஃபிளக்கி அப்படின்னா irregular சேஃபா இருக்கும். கரெக்டா? irregular சேஃபா இருக்கும்னா ஒவ்வொன்றும் ஒரு டைமென்ஷன். அப்போ இருக்கிறதுல இந்த லீஸ்ட் டைமென்ஷன் இருக்குல்ல, இந்த சின்ன டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த ஆவரேஜ் இது 1 இது 2 ஆவரேஜ் 3 இது 4 இது 5 இது 6 இது 7 இந்த 7ஐயும் கூட்டி 7ஆல் டிவைட் பண்ணா அது ஆவரேஜ் கிடைக்குமா? அந்த ஆவரேஜோட எவ்வளவு லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னா 0.6 அல்லது 3/5 டைம்ஸ் வந்து லெஸ்ஸா இருக்கணும். ஆன்சர் சி. Third question. Which are the following tests used to determine the hardness or resistance to wear of aggregate? Ross Angell அப்ரேஷன் டெஸ்ட்னாலே ஹார்ட்னஸ் தான். அது என்ன ஹார்ட்னஸ் அப்படின்னா சர்ஃபேஸ்ல உள்ள வியர் அண்ட் டியர் எவ்வளவு தேய்மானம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்காதான் லாஸ் ஏஞ்சல் அப்ரேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது இம்பாக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நார்மலா டஃப்னஸ் இண்டெக்ஸ், சவுண்ட்னஸ் அப்படிங்கிறது டியூரபிலிட்டி, கிரஷிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இதுமே பார்த்ததுதான். பல்கிங் ஆஃப் சாண்ட் அது வந்து எம்சான் பார்த்தோம், இங்க வந்து பல்கிங் ஆஃப் சாண்ட். ரெண்டுக்குமே சேம் ரீசன் தான். மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து சர்ஃபேஸ்ல இருக்கும், அவ்வளவுதான். லாஸ்ட் கொஸ்டின். If the finest modulus of sand sample வந்து finest modulus எவ்வளோ 2.5. இந்த finest modulus வந்து 2.5 இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன சாண்டு அப்படிங்கிறத கேட்குறாங்க. நார்மலா அது ஸ்கேல் எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம்பா 1ல இருந்து 10. ஓகேவா? இது வந்து 2.5 இருக்குன்னு சொல்றாங்க. 2.5 இன்ச் என்ன? நார்மலா 1.18 அங்க வந்து 2.36 இருக்கும். இப்போ இது எடுக்க 36 இதுக்கப்புறம் வந்து 4.75. இந்த 2.5 அப்படிங்கிறது இங்க வருதா? இது வந்து 4.75 கீழே இருந்துச்சுன்னா ஃபைன் அக்ரிகேட் சொல்லுவாங்க. அப்போ நார்மலா வந்து இது நியர்லி தான் இருக்கு. அப்போ ஃபைன் சாண்ட் அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸ்கேல் கொடுத்து எது ரேஞ்சில் வரும்னு கேட்கலாம். அதே வந்து இந்த கொஸ்டின்ஸ் பதிலாக வந்து ஒரு வந்து 8 இருக்கு அப்படின்னா இது என்னன்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இதே கொஸ்டின்ஸா எழுதிக்கோங்க. The finest modulus of FM of sand போல அக்ரிகேட் போட்டுக்கோங்க. அக்ரிகேட் வந்து 8 அப்படின்னா இது வந்து எந்த கிளாஸ் ஃபைல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. 8 அப்படின்னா நார்மலா எங்க வரும்? இங்க வந்து 4.75, 10, 20, 40, 80 இதுல வந்து 8ங்கிறது இங்க வரும். அப்ப இங்க வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னப்பா? 1-2 2026 வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட். சிமெண்ட் டாபிக் என்னது? சிமெண்ட் அதுல இருந்து 25 கொஸ்டின். இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 டாபிக் முடிச்சோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? பிரிக். செகண்ட் டாபிக் ஸ்டோனு. தேர்ட் டாபிக் வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம்? எம்சாண்ட் அண்ட் அக்ரிகேட். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு என்ன பார்க்கணும்? அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன பார்க்கணும்? சிமெண்ட் டாபிக் பார்க்கணும். இதுக்கு சைமல்டேனியஸா நம்ம கொண்டு போனா என்னது 10 நாள் என்ன பண்ணலாம்? நம்ம சிலபஸ் முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஜிஎஸ்க்குமே நம்ம பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்குக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அஸ்பர் ஸ்கெடியூல் டெக்னிக்கல் போட்டோம். ஜிஎஸ்க்கு என்ன கொண்டு போகலாம், டாபிக் வைஸா அப்படி கொண்டு போகலாம். ஒரு நாள் வந்து டெக்னிக்கல் பாக்குறீங்க, ஒரு நாள் வந்து ஜிஎஸ், அதுக்கு ஈவினிங்கா வந்து மேக்ஸ், அந்த மாதிரி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இவங்களுக்கு ஓகேவா இருக்கும், நீங்க வந்து ஃபர்தரா கொண்டு போகலாம், ஜிஎஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பிளான் பண்ணிருக்கோம் சொன்னா ஒரு நாள் வந்து ஒரு டெக்னிக்கல் அஸ்பர் ஷெடியூல் போயிடும். மறுநாள் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? அந்த மறுநாளும் காலையில் 6 o'clock கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் வந்துருதா? அதே மாதிரி அடுத்த நாள் 6 o'clock வந்து உங்களுக்கு இது ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ், ஜிஎஸ்ல இருந்து 20 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவோம். அதுல இருந்து 20 கொஸ்டின் பிளஸ் 5 கொஸ்டின் மேக்ஸ் கொடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு ஓகே இது ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னா நீங்க வேணும் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அடுத்து என்ன பண்ணலாம், இது எப்படி கொண்டு போகலாம் உங்க அப்படின்னு கரெக்டான வேலை கொண்டு போறதுக்கு எனக்குமே கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்து டிப்ஸ் கேட்குறீங்க. படிக்க வந்து எப்படி படிக்கலாம் சார், எப்படி வந்து படிக்கிறது, எனக்கு வந்து மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற டிப்ஸ்லாம் நிறைய கேட்குறீங்க. வேற எதுவுமே இல்லை, படிக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லை, எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று தான், ப்ராப்பராக படிக்கிறோம். படிக்கிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரொம்ப முக்கியம்பா.
நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளை கரெக்டான வேலையாக கொண்டு போக முடியும். நிறைய சோர்சஸ் அங்கங்க இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா மாற்றணும். செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நம்மளோட ஸ்மார்ட் நோட்ஸா மாற்றணும். நான் நம்மளோட குரூப்ல வந்து சொல்லியிருப்பேன், மைண்ட் மேப் வந்து போடுங்க அப்படின்னு. மைண்ட் மேப்னா வேற எதுவுமே இல்லை, ஒரு டாபிக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கண்டென்ட்டையே மைண்ட் மேப்னு ஃபுல்லாவே எழுதிங்க, அப்படி எழுதாதீங்க. மைண்ட் மேப் ரொம்ப சிம்பிளான விஷயம். நார்மலா பிரிக்னா பிரிக்கு, அதுக்கடுத்து அதுல மெயின் கேட்டகரியா ஒரு 5-6 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. அது சைஸ், பேசிக் டீடைல் பிரிச்சுக்கோங்க. பேசிக் டீடைல்னா சைஸ், வால்யூம், வெயிட், அதெல்லாம் வந்து பேசிக் டீடைலா வந்துடும். அதுக்கடுத்து என்னென்ன டெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதுல என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுட்டு சப்கெட்டிங்ஸ் மட்டும் எழுதணும். அதான் வந்து மைண்ட் மேப். அந்த மைண்ட் மேப்ல என்ன பண்ணோம்னா, ஒரு டாபிக்னா அது ரொம்ப மைண்ட் மேப் 10 பக்கத்துல எடுத்துட்டு போக கூடாது, ஒரே பக்கத்துல ஸ்மார்ட்டா முடிக்கணும். அந்த ஸ்மார்ட் நோட்ஸ் வச்சு என்ன பண்ணணும், தெளிவா ஒவ்வொரு பாயிண்டா வந்து மைண்ட்ல ரீகால் பண்ணணும். அந்த மைண்ட்ல ரீகால் பண்ணாம எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ரிவிஷன்ல லேக் ஆகுறோம், அப்பதான் நம்ம ஓன் ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்து அதை அப்டேட் பண்ணா ஒரு வாரத்துல நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாமே அப்டேட் ஆகும்பா. எல்லாருமே லேக் ஆகிற விஷயம் ரிவிஷன்ல மட்டும்தான் லேக் ஆகும். இப்போ வந்து 10 யூனிட் மேக்ஸிமம் போகும்போது ஒரு 100 டெஸ்ட் வச்சுக்கோங்களேன். 100 டெஸ்ட்டையும் ஃபைனலா பார்த்தோன்னா நம்ம கையில ஒண்ணுமே இருக்காது. படிக்கும்போது எல்லாமே படிக்கும் மறுபடியும் ப்ரெஷராக தான் ஆகும். இப்போ இருந்து போற விஷயமே ஸ்டார்டிங் ஸ்டெப்பே வந்து முதல் படி எப்பயுமே கரெக்டா எடுத்து வச்சோம்னா கடைசி படிக்கு என்ன பண்ணலாம், பெஸ்ட்டா வந்து போய் சேரலாம்பா. நம்ம இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல கொண்டு போறோம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு டாபிக் முடிக்கிறீங்களா, ஓன் ஹேண்ட் நோட்ஸ் எழுதுங்க. அந்த ஓன் ஹேண்ட் நோட்ஸா ஸ்மார்ட் நோட்ஸா மாத்துங்க. அந்த ஸ்மார்ட் நோட்ஸ் வச்சு வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அந்த ரிவைஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணி கொண்டு போனீங்கனாலே ஃபைனல் ரிவிஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் நம்ம இதுல 85 டெஸ்ட் இருக்கு. 85 ஃப்ளோ சார்ட் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஏஐ வந்து உங்களுக்கானதாம்பா.